എന്തിട്ട് ചെയ്യണേ? അവിടെ എന്തിട്ട് ചെയ്യണേ? പറയേ, എന്തിട്ട് ചെയ്യണേ? சார் பசிக்கலையா? சார் பட்டை கிளப்புது இங்கே. பசிக்குது சாமி. சரி நான் பார்க்கட்டுமா? நான் இங்கே கடை இருந்துச்சுன்னா போய் வாங்கிட்டு வரட்டுமா? மூஞ்செல்லாம் வாடி போச்சு உங்களுக்கு. இருபத்தொன்னு முடிஞ்சது போக எவ்வளோ அமௌண்ட் கேட்குறாங்க? 5 lakhs. எவ்வளோ சார்? சார் இப்போ எனக்கு கரெக்டாக வந்து 4.25 ரூபாய் செலவாகுது இந்த காங்கிரீட் போடுறது. காங்கிரீட் போடுறது. ஆமாம், இன்னைக்கு மாத்திரம் வந்து நான் 1,40,000 ரூபாய் தரேன். சரி சரி. இவனுக்கு வந்து யாருக்கு இவனுக்குறான் பாருங்க, இந்த மண்டமா தான். அவனுக்கு வந்து சொல்லுங்க பரவாயில்ல. அது 77,440 ரூபாய். சரி 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 சார். இந்த 21 நாள் முடிஞ்சிடணும் வந்தாலும் கையில் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி தந்தீங்கன்னா மரம் எடுக்க மரம் எடுத்த வீடு ரைட் ரைட். சரி, எனக்கு இப்போ வந்து 2.5 தான் கிடைக்கணும். அப்படி ஆமாம், 2.5 வச்சு கொண்டு 2.5 தான் கிடைக்கிறாரு. அதுக்கு முன்னாடி கிடச்சி கூப்பிட்டீங்கன்னா 2.5 தான் கிடைக்கிறாரு. நாள்னா எத்தனை நாள் ஏரியா பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இப்போ பிரம்மாண்டமாகி போச்சல்ல இப்போ ஏரியா. ஆமாம் ஆமாம், பெரிய ஏரியா ஆகி போச்சல்ல. இங்கே உங்கள் வீட்டு சைட் வந்து உங்கள் ஏரியா எவ்வளோ ஆயிடுச்சுன்னா 1800 செலவு சார். இல்லை சார், அதான் அதிகமாக வரணும்ல. 2,190 ஸ்கொயர் ஃபீட். 2,190 கம்மியாக சொல்றீங்க நினச்சேன் நானும். 2,190 ஸ்கொயர் ஃபீட். 2,190 எல்லாமே இன்க்ளூட். 2,190 ஸ்கொயர், 2,200 ஸ்கொயர் ஃபீட். உங்களோட சைட்டு 2,400 தானே? ஆமாம் ஆமாம் ஆமாம். சைட்டு இப்போ வந்து அந்த சைடு ஒன்றுமே இல்லை, அந்த சைடு எக்ஸ்ட்ரா ஆகி போச்சு. ஆமாம், இந்த சைடு 2 ஃபீட்டா, பின்னாடி 2 ஃபீட் தான் இருக்குது. இந்த சைடு எக்ஸ்ட்ரா ஆகி போச்சு. ஆனால் மேலே சூப்பராக பிளான் பண்ணி கட்டலாம். சரி சரி சரி. இப்போ நான் உங்களோட அதுதான் சொல்லிட்டு இருக்கு. அதெல்லாம் வந்து அப்படியே ரெண்ட்டுக்கு விட்டுட்டு மேலே வந்து உங்களுக்கு நல்ல பெரிய காலை 16 கால் போட்டு நல்லா பண்ணலாம். பணம் ஆகும்போது நீங்களை கூப்பிடாது. நல்லா பிளான் பண்ணி அது பண்ணிக்கலாம். ഗണേഷ് ഇത് കഴിഞ്ഞിട്ട് ഗണേഷിൻ്റെ മറ്റേ ഇത് കഴിഞ്ഞ വഴിക്ക് ഇത് കഴിഞ്ഞിട്ട് അത് சார் அது பண்ணுங்க சார், பாருங்க சார். அது டாக்குமெண்ட் ஜெராக்ஸ் ஸ்ரீதர் இன்னைக்கு வர எல்லாம் ஸ்ரீதர்ட்ட கொடுத்துருங்க சார். ஸ்ரீதர் இன்னைக்கு கூப்பிடுங்க சார். வாரத்தில் தான் பேமெண்ட் ஆகிட்டு சொல்லிடலாம், இப்போ சொல்லிடலாம் சார்.
நான் இப்போ நினச்சேன் நான் அது நீங்கள் ஒரு ஃபோன் பண்ணிடுங்க. பண்ணிடுறேன் வந்து எடுத்துகிட்டு போயிடுவா அப்படி தலைவலி சார் நான் நிற்கவே முடியல உடம்பு ஒரு மாதிரி அதிர்வு போங்க சார் நீங்கள். இல்லை இல்லை நிற்க முடியல ஏன் சார் நம்ம வீடு இப்படி இது பண்ணிட்டு மனசும் இல்லை கிளைமேட் நல்லா இருக்கு சார் இது வந்து வெயிலாக நல்லா இருந்ததுனால தான் கொஞ்சம் வெயிலாக இருந்துச்சு நீங்கள் நினச்சி பாருங்க மழை பெய்தா குழப்பம் இன்னைக்கு ஈவினிங் மழை வந்து சார் வந்துச்சு. இப்போ வந்தாலும் சந்தோஷம். இப்போ வந்தாலும் குழப்பம் இல்லை இங்கேருந்து எடுத்தாலே போதும் சார் அங்கே போய் நின்று எடுக்கணும்னு அவசியமே இல்லை இங்கே இருக்கிற ஆளுகளுக்கெல்லாம் இன்னைக்கு வந்து நீங்கள் 50-50 ரூபா தருவாங்க அப்போ சாப்பாடு. ஆமாம் ஆமாம் நாங்கள் அன்னைக்கு மற்ற நாளெல்லாம் தருவாங்க. சரி 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 அதாங்க ஒரு அது கொடுத்துடலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ உங்களுக்கு எவ்வளோ முதல்ல எல்லாம் வந்து சாப்பாடு செஞ்சு போடுவாங்க. சரி 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 இப்போ எப்படி சாப்பாடு இப்போ இன்னைக்கு கடையிலேயே சார் எப்படி இது பண்ணுவாங்க காசு வந்துட்டோம்னா அவங்க என்னமோ பண்ணி அதெல்லாம் பண்ணுறாங்க என்ன இப்போ எவ்வளோ கொடுக்கலாம் சார் ஒரு 1500 1500 அவனுக்கெல்லாம் 100 ரூபா தருவாங்க. சரி 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 மூக்கு மணி அவன் பண்ற வேலை பெரிய வேலையா இருக்கு தண்ணி குடிக்கிறதுக்காக தண்ணி எடுத்துட்டு வந்து தூக்கி அடிச்சிட்டேன் சார் என்னதான் பண்ணணும் ஆப்ரேட்டர் எவ்வளவு இருக்கு 2 இருக்கா വേണ്ട വേണ്ട ഈ ഫോട്ടോ ശരിയാവില്ല നമ്മളുടെ വീടിനെ കാണാൻ പറ്റണ്ട അവിടെ കൂടെ വെള്ളം പോയാ വെള്ളമൊക്കെ പോയാ പപ്പ പറഞ്ഞില്ല നീല പറഞ്ഞ பாத்தீங்களா அண்ணன் அடிச்சது தண்ணியா வெள்ளமா செஞ்சில அந்த தண்ணி பாட்டில் கொஞ்சம் வீசு குடிக்கிறதுக்கு தண்ணி தண்ணி தானே குடிக்கிற தண்ணி அது தூக்கி எறிஞ்சிட்டான் போட்டு நிறைய மீதி ஆகாது குடிங்க 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 சுடு தண்ணி நான் இந்த மிஷின் வச்சு கலக்கிறதெல்லாம் விட்டு 8 வருஷம் ஐயோ வேணாம் சார் இதே போதும் அவங்க கலக்கிறது சரியாகாது அவங்க விஷயத்துக்கு வந்து தட்டி போடுவாங்க இது பண்ணுவாங்க இது அக்யூரேட்டாக இது பண்ணிடுவாங்க நான் சொன்னார் இவர் மணியும் சொன்னார் அதெல்லாம் அவங்க கரெக்டாக இருக்குங்க அப்படின்னாரு யார் மணியன் மணியன் எந்த அவரே தான் வீடு கட்டுறாருல எங்க கட்டுறாரு இந்த வீடு கட்டுறாருல தெரியுமில அவரே தான் அன்னைக்கு பெரிய கொத்து சொல்லும்போது எனக்கு சரியான கடுப்பா வந்துச்சு அனாவசியமா யாரோட அதிகமாக பேச்சுவார்த்தை
ஹாய் வாய் வச்சிட்டியா? வாய் வச்சிட்டியா நீ? அர்த்தம் குடிக்க முடியாது நீ. சார் நீ தனி சாப்பிட்டீங்களா? இனி யாரும் சாப்பிட முடியாது. இங்கே தேய்ச்சா முடிஞ்சு போயிருங்க. இங்கே தேய்ச்சா சும்மா லைட்டாக தேய்ச்சா போதும். விக்கெல்லாம் போயிடும்.